குருவிடம் அவரோட சீடர்கள் எல்லாம் போய், குருதேவா, நாங்கள் எல்லாரும் ஒரு மன நிம்மதிக்காக புனித யாத்திரை பயணம் மேற்கொள்ளலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குருதேவர் தாராளமாக போயிட்டு வாங்க, ஆனால் நீங்கள் போகும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவக்காயை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எங்கெல்லாம் புனித தலத்துக்கு செல்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாவக்காயும் உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீடர்களுக்கு குருதேவர் சொல்லக்கூடியது ஒன்றும் புரியலை. இருந்தாலும் அவருடைய ஆணையை ஏற்றுக்கிட்டு, சரிங்க குருதேவா அப்படின்னு எங்கெல்லாம் புனித தலங்களுக்கு போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்க கூடவே இந்த பாவக்காயும் இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட புனித பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. புனித யாத்திரைக்கு போயிட்டு வந்ததும் குருதேவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, யாத்திரை பயணமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது குருதேவா அப்படிங்கிறாங்க. குருதேவர், அப்படியா, சரி, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போன பாவக்காயில் இன்னைக்கு மதிய உணவுக்காக அதை சமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீடர்களும் சரின்னு சொல்லிட்டு மதிய உணவுக்கு அந்த பாவக்காயை தயார் செய்கிறாங்க. குருதேவருக்கு உணவை பரிமாறுறாங்க. அந்த உணவை தானும் உட்கொள்கிறாங்க. அப்போ குருதேவர் கேட்குறாரு, என்ன இந்த பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சீடர்கள் பாவக்காய் எப்பவுமே கசப்பாக தானே குருதேவா இருக்கும், என்னமோ புதுசாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புனிதத்தலங்கள் போயிட்டு வந்ததுனால இந்த பாவக்காயுடைய தன்மை மாறலை தானே அப்படிங்கிறாங்க. சீடர்கள் ஒன்றுமே புரியாமல் குருதேவரை பார்க்க, குருதேவர் சொல்கிறாரு, நம்மளுடைய மனம் மாற்றம் அடையாமல் எதுவுமே இந்த உலகத்தில் மாற்றம் அடையாது. அப்போ நம்ம மாற வேண்டியது, மாற்ற வேண்டியதுன்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களை தான் நம்ம மாற்றணும். எண்ணங்கள் மாறினா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறார். நன்றி.